இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை. கம்பனுக்கு கை கொடுத்து காவிரிக்கு அணை எடுத்து செம்பொன்னால் சிதம்பரத்து சாமிக்கு ஒரு கூரை தாந்து புஞ்சையில நஞ்சையில பொன்வளையும் தஞ்சையில புலிக்கொடியை ஏற்றி வச்சு புகழ் கொடிய பறக்க விட்டு ஈழ நாட்டு எல்லவர எசையோடு ஆண்டிருந்த சோழ நாட்டு மன்னருங்க சந்ததியில் வந்தவர். முன்னீருறைந்த மூத்த கண்டமதில் மூலிகை வரை பொதிந்த பொற்கடம்பமர் செவ்வேளருள் செம்புலம் ஒன்றில் பொய்க்கண்ணறியா பொல்லா குலம் ஒன்றில் ஆலம் விழுதிறக்கி அரவம் சிறிதுமின்றி அங்கம் ஒளித்தொளிரும் அன்பகத்தை ஞாலம் காணா ஞானம் துணைக்கு வர காளியருளாலே கணியம் கண்டேனே என்கிறது அறம்பாடி சித்தர் எனும் பேரில் வந்த பாடல். பொல்லா குலமெல்லாம் நல்ல குலம் ஆகாதா? ஆகும். அதற்கு திருவாசகம் துணை செய்யாதா? செய்யும். திருப்படையாட்சி தில்லையில் அருளியது. இறைவன் வெளிப்பட்டு அருள் செய்தால் என் செயல்கள் யாவும் சிவச் செயல்களாகவே விளங்கும், எல்லாம் நல்வினையே ஆகும் என்பது இப்பகுதி. தொண்டர் படையின் குற்றங்களை கூட குணங்களாக்கி ஆட்சி செய்யும் இறைவன் கருணை இப்பகுதியில் விளக்கமாக கூறப்படுகிறது. மீனை பிடிக்கும் பொருட்டு வலை வீசிய வேடனாகிய இறைவன் என் முன் வந்து வெளிப்பட்டு நானும் அவனும் இரண்டரக் கலந்து விட்டால் என் கண்கள் இரண்டும் அவன் கலரினை கண்டு கழிக்க முடியாது போகுமோ? போகாது. பெண்களோடு கூடி வாழ்வதால் என் வாழ்வு கீழ்ப்பட்டு போகுமோ? போகாது. மண்ணில் வந்து பிறப்பதற்கான வழிகளை மறப்பது ஆகாது போகுமோ? ஆகும். மாலும் காண முடியாத மலர்பாதங்கள் இரண்டையும் நான் வழிபடுவது ஆகாது போகுமோ? ஆகும். இசையினால் இன்பம் தரும் பாட்டும் ஆட்டமும் பழகுதல் ஆகாது போகுமோ? ஆகும். தென்பாண்டி நன்னாட்டு செல்வனுடைய திருப்படையாட்சியை பாடுவது ஆகாது போகுமோ? ஆகும். விண்ணகத்தவரும் மகிழத்தக்க மாற்றங்களாகிய சித்துக்கள் வந்து வெளிப்படுவது ஆகாது போகுமோ? ஆகும். எல்லாம் ஆகும். ஜீவோபாதி ஒழிந்த நிலையில் விதி விலக்குகள் கிடையாது. இடவ வாகனத்தை உடையவனும் என்னை ஆட்கொண்ட நாயகனுமாகிய சிவபெருமான் என்னுள்ளே புகுந்து இரண்டரக் கலந்து விட்டால் உயிரோடு உடம்பும் பொறிகளோடு புலன்களும் கலந்து உயிர்க்கும் தன்மை அற்றுப்போகாதா? போகும். நாம் உன் அடியார்க்கு அடியோம் என்று நாங்கள் உய்ந்து போவது ஆகாதா? ஆகும். கன்றை நினைந்து தாய்ப்பசு வருவது போல நீ எங்களை நினைத்து அருள் சுரக்கும் கருணை இல்லாமல் போகுமா? இருக்கும். பிறவிக்கு காரணமான பழைய குணங்களை மாற்ற நீ திருவுள்ளம் பற்றுதல் ஆகாது போகுமா? ஆகும். இது நல்லது, இது தீயது என பிரித்து பார்ப்பதால் வந்த நடுக்கங்கள் எங்களை விட்டு போவது ஆகாதா? போகும். நாமும் எல்லா அடியார்களோடும் சென்று வீட்டுலகை அடைவது ஆகாதா? ஆகும். என்றும் என் அன்புமிக்க வணங்குதற்குரிய அமுது வலிய வந்து என்னை அடைவது ஆகாதா? ஆகும். என்னை ஆட்கொண்ட ஈசன் எதிரே தோன்றுவானானால் பாசக்கட்டுக்கு காரணமான மாறுபட்ட குணங்கள் வேர் பறிக்கப்பட்டு தலைகீழாக விடுவது ஆகாதா? ஆகும். அவனையே தியானிக்கும் மனத்தில் அவன் பரவத்தக்க அமுதமாய் தோன்றுவது ஆகாதா? தோன்றுவான். எல்லையற்ற அண்டங்கள் நம்முள் அடங்காதா? அடங்கும். யாவினுக்கும் முதலான பரம்பொருளாகிய பேரொளி நம்மை வந்து அணுகாதா? அணுகும். சிவந்த வாயினை உடைய பெண்களால் வரும் துன்பம் சிதறிப்போய் ஒழியாதா? ஒழியும். சேல்மீன் போன்ற இந்த நாயகியின் கண்கள் அவன் திருமேனி அழகில் திளைப்பது ஆகாதா? திளைக்கும். இந்திரஜாலம் போன்றதும் துன்பம் தருவதுமான பிறவித் துயர் நம்மை விட்டு போகாதா? போகும். என்னை ஆளாக உடையவனும் எனக்கருள் புரிபவனுமாகிய ஈசன் என் முன் எழுந்தருளி வரப்பெற்றால் நாயகியான என்னுடைய அணிகள் அணிந்த முலை அவன் மார்போடு இணைந்து இன்பமுறுதல் ஆகாதா? ஆகும். எல்லையற்ற பெருங்கருணை கடலில் இன்று திளைத்தாடுவது ஆகாதா? ஆடலாம்.
எனக்குள்ளே நல்ல மணி ஓசை முழங்கி என்னை அடைவது ஆகாதா? ஆகும். தலைவனாகிய சிவபெருமான் அணியும் திருநீற்றை நாள்தோறும் அடைய முடியாதா? முடியும். நிலை பெற்ற அன்பர்களுக்குள் என் தொண்டு முதலில் தொடங்கப்படுவது ஆகாதா? ஆகும். பெரிய வேதங்களும் அறியா மலரடியை வணங்குவது ஆகாதா? ஆகும். அவன் அணிந்த இனிய செங்கழு நீர் பூ என் தலையில் பொருந்துவது ஆகாதா? பொருந்தும். எல்லாம் ஆகும். என்னை உடைய பெருமான், இன்னருள் தரும் ஈசன் எழுந்தருளி வரப்பெற்றால் இந்த மண்ணில் மாயையால் வகுக்கப்பட்ட பொருட்களால் வந்த மயக்கம் நீங்குவது ஆகாதா? ஆகும். தேவர்களாலும் அறியப்படாத திருவடி மலர்களை வணங்குவது ஆகாதா? ஆகும். கணக்கிட முடியாத காலங்களாக ஆணவ இருளில் கிடந்த கலக்கம் அற்று போகாதா? போகும். இறைக்காதல் கொண்ட அடியார் மனம் இன்பமடைவதும் ஆகாதா? அடையும். பெண், ஆண், அலி என்றும் நாம் வேறு அவன் வேறு என்றும் வந்த மாறுபாடுகள் அற்று போகாதா? போகும். பெயர்கள் தெரியாத அநேக பிறவிகளில் இருந்து தப்பி பிழைப்பது ஆகாதா? ஆகும். எண்ணற்ற சித்துக்கள் வந்து என்னை சேருவது ஆகாதா? எல்லாம் ஆகும். முன்னாலேயே என்னை ஆட்கொண்ட ஈசனும் என் அப்பனுமாகிய இறைவன் என் முன் எழுந்தருளப் பெற்றால் அவனுடைய பொன்னார் திருவேணியில் வெந்நீர் விளங்கி தோன்றுவது ஆகாதா? தோன்றும். பெருந்தவத்தோர் கரங்கள் குவிந்து பூமழை பொழிதல் ஆகாதா? பொழியும். மின்னல் போன்ற நுண்ணடை பெண்களின் வஞ்சக எண்ணம் வெளிப்படாதா? வெளிப்படும். வீணையிலிருந்து ஒலித்து எழும் இசையினால் இன்பம் மிகுதியாகாதா? ஆகும். இறைவன் அடியார்களின் திருவடி என் தலைமேல் தடைத்து விளங்காதா? விளங்கும். நாம் உய்வதற்காக திருவுளம் கொண்டு சிவபெருமான் நம்மோடு வந்து கூடுவது ஆகாதா? ஆகும். எவ்விடத்திலும் இனிய ஒலிகள் நிறைந்து ஒலிப்பதும் ஆகாதா? ஒலிக்கும். எல்லாம் ஆகும். சந்திரனை முடியில் கொண்ட பெருமான் எங்களை ஆள்வதற்காக எழுந்தருளி வந்தால் சொல்ல முடியாத தூய மணி ஓசை இன்பச் சுவை தராதா? தரும். நான் துணுக்கமுற என் உளத்தில் நிலை பெற்ற பேரொளி என்னை தொடர்ந்து எழாதா? எழும். பலவேறு இயல்புகளால் வந்த பரபரப்பை மாற்றி பராபரமாய் இறைவன் தோன்றியது ஆகாதா? ஆகும். முன்பு நான் அறியாத சிவானுபவங்கள் என்னுள் பறந்தட மாட்டாதா? பறந்து எழும். வில் போன்ற புருவத்தை உடைய பெண்கள் மயக்கம் விளைவது ஆகாதா? ஆகும். தேவர்களும் காணாத பெருமை உடைய பொருள் சிவமாகிய இந்த மெய்ப்பொருள் ஆகாதா? ஆகும். எல்லையற்ற இப்பொருளின் 8 குணங்களும் என்னை அடையாதா? அடையும். முடிவறியப்படாத வேத முதல்வன் என்னை ஆட்கொள்ள எழுந்தருளப் பெற்றால் பல சங்குகள் ஒன்று சேர்ந்து ஒலிப்பதால் எழும் ஓசை அதிகரிக்காதா? அதிகரிக்கும். சாதிப்பற்றால் நம்மை விடாத குணங்கள் நம்மை விட்டு நடுவாதா? நடுவும். அது நல்லது இது நல்லது என்ற மாயை அடங்காதா? அடங்கும். எங்கள் ஆசையெல்லாம் அடியார்க்கு அடியோம் எனப்படும் அவ்வளவே ஆகாதா? ஆகும். சிவந்த கயல் போன்ற கண்களை உடைய பெண்களின் மனம் இன்பத்தில் திளைப்பதும் ஆகாதா? திளைக்கும். சிறந்த அடியார்களின் சிவானுபவங்கள் எனக்கு விளங்காதா? விளங்கும். அமுதம் போல எங்கும் நிறைந்து சுரக்கின்ற இனிய சுடர் என்னை வந்து அடையாதா? அடையும். எல்லாம் ஆகும். கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படுமாகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாலரியா மலர் பாதம் வணங்குதுமாகாதே. பண்களி கூர்தர் பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே. பாண்டில் நான்
உயிர்ப்பருமாகாதே உன்னடியாரடியாரடியோமென உய்ந்தன ஆகாதே கன்றை நினைந்தெழு தாயன வந்த கணக்கது ஆகாதே காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே நாமும் மேலாமடியாருடனே செல நன்னுதுமாகாதே என்றுமே அன்பு நிறைந்த பரா அமுதெய்துவதாகாதே ஏருடையார் எனை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே பந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடுமாகாதே பாவளையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே சேளன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே இந்திர ஞால இடர் பிறவித்துயர் ஏகுவதாகாதே என்னுடை நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படும் ஆயிடிலே என்னணியார் முளையாக மழைத்துடன் ஆகாதே எல்லையில் மாக்கருணை கடல் இன்று நேதாடுதுமாகாதே நன்மணி நாத முழங்கியன் உள்ளுற நண்ணுவதாகாதே நாதனி திருநீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே எண்ணியல் செங்கழு நீர்மலர் என் தலை எய்துவதாகாதே என்னை உடைப்பெருமானருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே மண்ணேனில் மாயை மதித்தே வகுத்த மயக்கரும் ஆகாதே வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதும் ஆகாதே கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடும் ஆகாதே பெண்ணளி ஆனென நாமென வந்த பிணக்கரு ஆகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே எண்ணீலி ஆகிய சித்திகள் வந்தேன் எய்துவதாகாதே என்னை உடைப்பெருமானருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே
ஆகாதே வீணை மூரன்றெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடும் ஆகாதே கண்ணடியாரடி என் தலை மீதில் கழைப்பன ஆகாதே தானடியோமுடனே உய்ய வந்து தலைப்படுமாகாதே இன்னியும் எங்கும் நிறைந்து நீதாக இயம்பிடும் ஆகாதே என்னை முன்னாளுடை ஈசன் எம் அத்தன் எழுந்தருளப் பேரிலே சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே துண்ணென என் உள்ளம் மன்னிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே பல்லியல் பாய பரப்பர வந்த பராபரம் ஆகாதே பண்டறியாத பரா அனுபவங்கள் பரந்தெழும் ஆகாதே பிள்ளைகள் நுதலார் மயல் என்றே விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் பொருளாகாதே எல்லையிலாதன என் குணமானவை எய்திடுமாகாதே இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப் பெரிலே சங்கு திரண்டு முரண்டெழுமோசை தழைப்பன ஆகாதே சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே அங்கிது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசையெல்லாம் அடியார் அடியோமெனும் அத்தனை ஆகாதே செங்கையல் உள்கள் மடந்தய சிந்தை திளைப்பன ஆகாதே சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்த முதூரும் பரஞ்சுடர் எய்துவதாகாதே ஈரறியா மறையோன் எனை ஆள எழுந்தருளப் பெரிலே எழுந்தருளப் பெரிலே